கண்ணதாசனும் எம்ஜிஆரும் இருவேறு துருவங்களாக பிரிந்து இருந்த காலம் அது. அரசியல் காரணங்களுக்காக எம்ஜிஆரை கண்ணதாசன் கடுமையாக விமர்சிப்பார். அதனால தன்னோட படங்களுக்கு கண்ணதாசனை பாடல் எழுத எம்ஜிஆர் கூப்பிடுறது இல்ல. அந்த நேரத்தில் அவர் வாலியை பயன்படுத்தினார். அது மட்டும் அல்லாமல் ஏராளமான பாடலாசிரியர்களையும் உருவாக்கி வைத்து இருந்தார். இந்த நேரத்துல எம்ஜிஆரையும் கண்ணதாசனையும் இணைத்தது ஒரு பாடல். அந்த சுவாரஸ்யத்தை பார்ப்போமா? சிவாஜியின் பல படங்களை இயக்கியவர் பியாரு பந்தலு. அப்போது சில படங்கள் சரியாக போகவில்லை. அதனால் பொருளாதார நெருக்கடியில் இருந்துள்ளார். அந்த நேரத்துல என்ன செய்யலாம்னு பார்த்தபோது அவரது நண்பர்கள் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் பண்ணுங்க, எல்லா கடன் பிரச்சனையும் தீர்ந்துடும்னு சொல்லிருக்காங்க. அதனால எம்ஜிஆருக்கு என்ன கதை பண்ணலாம்னு யோசிச்சிருக்காரு. அப்போ அவரது கதை இலாகாவில் கேஜு மகாதேவன் சாகசம் நிறைந்த ஒரு கதையை சொல்ல அது அவருக்கு பிடித்துவிட்டது. உடனே பியாரு பந்தலு எம்ஜிஆரிடம் சொல்ல அவருக்கும் பிடித்துவிட்டது. உடனே வாலியை அழைத்து நாம அடுத்த படம் பியாரு பந்தலுவோடு சேர்ந்து பண்ணலாம், கதை ரொம்ப நல்லாருக்குன்னு சொல்லிருக்காரு எம்ஜிஆர். அதுதான் ஆயித்தில் ஒருவன் படம். இந்த படத்தில் அடிமைகளை மீட்டுக் கொண்டு எம்ஜிஆர் கப்பலில் தப்பித்துச் செல்கிறார். மன்னரின் மகள் எம்ஜிஆரை காதலிக்கிறார். சுதந்திர உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் பாடல் வேண்டும். இந்த சூழலில் அப்படி ஒரு பாட்டு தேவை. எம்.எஸ்.வி. இசை அமைக்கிறார். இந்த சூழலுக்கு ஒரு பாட்டை போட்டுக் கொடுத்தால் வாலி எழுதுற பாட்டு இயக்குனருக்கும் எம்.எஸ்.விக்கும் பிடிக்கல. எம்ஜிஆர் வளர்த்த கவிஞர்கள் எழுதுவதும் செட் ஆகல. கடைசியில எம்.எஸ்.வியூட் பியாரு பந்தலுவிடம் கண்ணதாசன்தான் இந்த பாடலுக்கு சரியா எழுதுவாரு, அவரை பாருங்கன்னு சொல்றாரு. நானே இப்பதான் சிவாஜிகிட்ட இருந்து வந்திருக்கேன், என்னால போய் கொடுக்க முடியாது, நீங்க போய் பாருங்கன்னு சொல்றாரு. உடனே எம்.எஸ்.வியூட் கண்ணதாசனிடம் பேசியிருக்கிறார். உடனே எம்ஜிஆரிடம் எம்.எஸ்.வி. இதற்கு அனுமதி கேட்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டு வாங்குங்கன்னு சொல்லி அனுமதி வழங்கிவிட்டார். கண்ணதாசனும் முதலில் இதுகுறித்து ஆச்சரியமாக கேட்டு பின்னர் சம்மதித்துள்ளார்.